ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கடாய் பன்னீர் தான். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும் போது வாங்க இதை எப்படி செஞ்சேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பன்னீர் எடுத்திருக்கேன், மில்கி மிஸ்ட்டு. நீங்கள் எந்த பன்னீர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் செஞ்சதாக இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி முழுசாகவே யூஸ் பண்ண போகிறேன். இதை சின்ன சின்ன பீசஸாகவும் போட்டுக்கலாம், பெருசாகவும் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பமாக. சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தால் சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு நார்மலாக வேணுனாலும் போட்டுக்கலாம். எனக்கு இப்படி தேவையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் நம்ம பொருட்களை வெளியில் வாங்கி சாப்பிடும்போது ஹோட்டலில் அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டிலேயே இதை தயார் பண்ணி சாப்பிட்றலாம். சிலருக்கு தயிர், மோர் இதெல்லாம் பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி பன்னீராக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது, ஹெல்த்தியும் கூட. 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பால் சார்ந்த பொருட்களை எடுத்துக்கிறணும். இது கால்சியம் இருக்கிறனால ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. நான் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இது அப்படியே உரமாக எடுத்து வச்சுருங்க. எப்பயுமே ஒரே மாதிரி சைடிஷ் செய்யாமல் இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடுங்க சப்பாத்திக்கு. இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வதக்கி எடுக்கும்போது முழுசாகவே இருக்கும். இப்போ தோலெல்லாம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு சைடில் இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அது நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக போட்டுட்டு இந்த மாதிரி சைட்லேயும் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கட் பண்ண வேண்டாம். இதை ஒவ்வொன்றா இந்த மாதிரி உதுத்து விடுங்க கையை வச்சு. நல்ல ஷார்ப்பான கத்தியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு வரும், மெல்லிசாவும். இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. இதையும் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஒரு வெங்காயம் போதும். அடுத்ததாக கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஒரு கேப்சிகம் போதும். அதை இந்த மாதிரி நீல வாக்கில் இதையும் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. போட்டுட்டு சைடில் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக போட்டுக்கோங்க. இதுவும் குழஞ்சிரும், அதனால் பெரிய பெரிய பீசஸாகவே போடுங்க. உங்கள்கிட்ட கலராக இருந்தால் கூட 3 கலர் கூட கேப்சிகம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ உள்ளே இருக்க விதையும் க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணுங்கள். இப்போ இதுவுமே எல்லாம் ரெடி ஆகிருச்சு. இதை எடுத்து வச்சுருங்க. எந்த அளவுக்கு பீசஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியும் இதே மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட பெங்களூர் தக்காளி இருந்தால் எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய தக்காளியாகவே எடுத்துக்கோங்க. என்கிட்ட இது தான் இருந்தது, இதை யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி அதையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அடுத்ததாக மிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி ஒரு 4 இல்லை 5 சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக முழு மல்லி விதை 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 1, பட்டை சின்னது, 2 கிராம்பு, பிரியாணி இலை பாதி. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இந்த மசாலாவை அதிகமாக செஞ்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம மஷ்ரூம் செய்யும் போது கூட இந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இதெல்லாம் வறுத்து எடுத்துட்டேன். நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. என்ன கலரில் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கவே மசாலா. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம கடாயை வறுத்தோம் இல்லைங்களா, அதை சுத்தமாக தொடச்சிருங்க. தொடச்சிட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. கடாயில் சேர்த்துட்டு லேசாக உருகும். இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதோடு சேர்த்துக்கரலாம். சேர்த்துட்டு சிம்மிலேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பன்னீரெல்லாம் லேசாக ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க.
இப்போ கேப்சிகம், தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் க்யூபாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இந்த வடைச்சட்டியில் போட்டுருங்க. போட்டுட்டு வதக்கி விடுங்க லேசாக. மறுபடியும் சிம்மிலே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இதில் ஆயிலெலாம் எதுவும் சேர்க்கலை. லேசாக வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்கின இஞ்சி, வெள்ளைப்பூண்டு இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் லேசாக வதக்கி விட்டுருங்க. இது தோசையில் வச்சு ஸ்டஃப் பண்ணி கூட கொடுக்கலாங்க. இந்த மசாலாவை ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவுக்கு பட்டர் இல்லாட்டினா நெய் மட்டும் சேருங்க, எண்ணெய் ஊற்றாதீங்க. நான் ஆல்ரெடி ஒரு 3 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா ரெடி பண்ணும்போது காஷ்மீரி சில்லிக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மிளகாயை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மிளகாயை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, காரம் அதிகமாயிரும். இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கறலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம இதை ஒரு சைட் டிஷ்ஷாக தான் ரெடி பண்ணுறோம். அதனால் உப்பை கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கறலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை நைஸாக அரைங்க. இல்லாட்டி திப்பி திப்பியாக இருந்தால் இந்த கேப்சிகம், தக்காளி, வெங்காயத்தோட ஒட்டாமல் வந்துடும். இப்போ இதில் கொஞ்சம் போல் நல்ல புளிப்பாக இருக்கக்கூடிய தயிரை சேர்த்துக்கறலாம். இந்த அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக சேருங்க தயிரை. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்கள்கிட்ட தயிர் இல்லை அப்படின்னா லெமன் இல்லைன்னா ஆம்ச்சூர் பொடி இதை சேர்த்துக்கோங்க. இது ஒரு புளிப்பு சுவைக்காக தான் சேர்க்குறோம் நம்ம. இதை நல்லா கிளறி விட்டுருங்க. காஷ்மீரி சில்லி போட்டிருக்கனால நல்லா ரெட் கலராக தெரியுது பாருங்கள். கிரேவி நல்லா திக்காக வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்த பன்னீர் அதை இதோட சேர்த்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா பரட்டி விடுங்க. இந்த உப்பு காரமெல்லாம் இதோடய மிக்ஸ் ஆகணும். இது ட்ராவலுக்கு கூட கொண்டு போகலாங்க. ஏன்னா சீக்கிரமாகவே டைஜஷன் ஆகக்கூடிய சோம்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனலாக கொத்தமல்லியை கட் பண்ணிவிட்டு இதோட தூவி விட்டுருங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கடாய் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே சப்பாத்தியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு இதோட சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. நான் இதை ஓரலாக சொல்கிறனால லென்த்தியாக தெரியும். நீங்கள் எல்லா மசாலையும் ரெடி பண்ணி வச்சுட்டு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. சுட சுட சப்பாத்தி போட்டு அது மேலே நெய் தடவிட்டு அந்த சப்பாத்திக்குள்ளே இந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணி உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கடாய் பன்னீரை சப்பாத்தி கூட எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சுட சுட சப்பாத்தி போட்டுட்டேன். இந்த சப்பாத்தியை மசாலா அந்த பன்னீர் இதோடு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.